ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுலேஹா. இன்றைக்கி நம்ம பாயம்மா வீட்டு கிச்சனில் என்ன சமையல் பார்க்கலாமா? இந்த டிஷ் நிறைய முஸ்லீம்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தக்கடின்னு சொல்லுவாங்க, சில பேர் கார கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இது மட்டனோட தலைக்கறி. நான் 5 விசில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அரிசி மாவில் பண்ண குட்டி குட்டி கொலக்கட்டை. இப்போ அரிசி மாவு கொலக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அரிசி மாவில் கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறினோன்னே கையால் பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்த அளவுக்கு பிசைஞ்சி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டி கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தரேன். குட்டி குட்டி மாவாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா மாவும் இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது பார்க்குறதுக்கு, இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ஒரு மினி பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க தலைக்கறியை இப்போ சேர்த்துக்கலாம். வெறும் கறியை மட்டும் எடுத்து போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்க தான் உங்களுக்கு உப்பு காரம் பிடிக்கும் கறியில். இப்போது ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ
இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி வேவிச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க குட்டி குட்டி கொலக்கட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி 1 2 தான் சேர்க்கணும். இல்லைன்னா கொலக்கட்டை ஒடிஞ்சு வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரியே ஒரு தட்டை இந்த மாதிரி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுத்த தட்டில் இருக்க கொலக்கட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா கொலக்கட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா திக்காகிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இதை நல்லா இப்போ கலரிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ கெட்டியாகிட்டே இருக்கும். நம்ம அரிசி மாவு ஊற்றினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். இதை நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா சேர்த்துட்டா நம்மளோட தக்கடி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.